மா, இவ்ளோ பக்காவா பிளான் பண்ணியும் அந்த பிரீத்தியும் விக்ரமும் சேர்ந்து பாட்டியோட பரிகாரத்தை பண்ண வச்சுட்டாங்கல்ல. ஆமாமா, அந்த பிரீத்தி நெருப்புல விழுந்து பொசுங்கிடுவான்னு பார்த்தா இந்த விக்ரமைய வந்து தாங்கி பிடிச்சவள காப்பாத்திட்டாரு. பாட்டியோட பரிகாரம் நிறைவேறணுங்கிற ஆதங்கத்துல விக்ரம் குறுக்க வந்துட்டான். இல்லன்னா நம்ம பிளான் படி அந்த பிரீத்தி அதே நெருப்புல பொசுங்கி போயிருப்பான். இந்த இடத்துல தான் நீங்க எல்லாரும் தப்பு பண்றீங்க. இவர் வேற எப்ப பார்த்தாலும் லூசு மாதிரி. இருக்கிற கடுப்புல நீங்க ஏதாவது உளறி வச்சு வாங்கி கட்டுக்காதீங்க. இத பாரு சந்திரிகா, சொல்ற விஷயத்தை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு சொல்ற ஆளை வச்சு எதையும் தப்பு கணக்கு போடக்கூடாது. ஒரு நிமிஷம், நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கவனிங்க. இத நான் சொல்லல, வேற யாரோ ஒரு புத்திசாலி சொல்றதா நினைச்சு பாருங்க. உண்மை உங்களுக்கு கரெக்டா புரியும். என்ன சந்திரிகா, சொல்லட்டுமா? சொல்லுங்க. பிரீத்தி நம்ம வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து யோசிச்சு பாரு. முதல்ல பிரீத்தியும் விக்ரமும் ஒருத்தர் பிடிக்காத மாதிரி சண்டை போட்டாங்க. திடீர்னு ராசி ஆயிட்டாங்க. இன்கம் டாக்ஸ் விஷயத்துல இருந்து அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்க பிரீத்தி என்ன வேணாலும் பண்ண தயாரா இருந்தா. சாதாரண வேலைக்கு வந்தவ அவ செய்யற வேலையா இது? கலச விஷயத்துல கூட தான் உயிரை பணைய வச்சு கலசத்தை மீட்டா. ஏன் இப்ப பூக்குழி இறங்குனதுல கூட தான் உயிரை ஒரு பொருட்டாவே மதிக்கல. உன் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ண பிரீத்தி என்ன வேணாலும் பண்ணுவா. அப்படியே விக்ரம் சைடு யோசிச்சு பாரு. எதுக்குமே பாட்டியை எதிர்த்து பேசாதவன் இவளுக்காக பறிஞ்சு பேசுறான். இப்ப கூட தான் உயிரை கூட மதிக்காம அவளை நெருப்புல இருந்து காப்பாத்தனா. இப்படி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது விக்ரம் பிரீத்திய லவ் பண்றான்னு உங்களுக்கு புரியல? உனக்கு வேற வேலையே இல்லையாப்பா? சும்மா சும்மா பிரீத்தியும் விக்ரமும் லவ் பண்றாங்கன்னு உளறிக்கிட்டே இருக்க. கிருபா, ஒரு நிமிஷம். இவர் சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. அப்ப நீயும் நம்புறியாமா? அட போமா, விக்ரம் அது பிரீத்திய லவ் பண்றதாவது. சின்ன சந்தேகம் வந்தா கூட அதை கிளியர் பண்ணாம அசால்ட்டா விடக்கூடாது. சின்ன சின்ன அலட்சியத்துக்கு பின்னாடிதான் பெரிய விலை கொடுக்க வேண்டியது வரும். இப்ப கூட பிரீத்தி ரூமுக்கு போய் பாருங்க. விக்ரம் அவளுக்கு மருந்து போட்டுட்டு இருப்பான். அப்பவாவது என்ன நம்புறீங்களான்னு பாப்போம். அம்மா, நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? எது மருந்து போடுறதையா? தேவையில்லை. பிரீத்தியும் விக்ரமும் உண்மையிலேயே லவ் பண்றாங்களா இல்லையான்னு நாளைக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ஏன் பிரீத்தி இன்னும் தூங்காம இருக்க? முதல்ல அந்த டோரை லாக் பண்ணிட்டு வா, யாராவது வந்துட போறாங்க.
எவ்வளவு நேரம் ஆச்சு? தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படிடா தூங்க முடியும்? உடம்பு முழுக்க காயமா இருக்கு. எப்படி படுத்தாலும் வலிக்குது. தூக்கமே வரல. உட்கார்ந்து இருக்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுவும் கூட ரொம்ப நேரம் உட்கார முடியல. இடுப்பெல்லாம் வலிக்குது. ஆயின்மெண்ட் போட்டியா? போட்டேன். அப்பவும் வலி தாங்க முடியலடா. உனக்கு எதுக்கு பிரீத்தி இவ்வளோ கஷ்டம்? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. இங்க வந்து பாட்டி மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நீ படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு பிரீத்தி. என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல பிரீத்தி. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு பிரீத்தி. இங்க இருந்த நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாத. எனக்கு இப்ப கூட அடிபட்டது கஷ்டமா தெரியல. அடிக்கடி என்னை விட்டு போயிடுன்னு சொல்ற பாரு, அது எனக்கு கஷ்டமா இருக்கு. இன்னொரு முறை என்னை விட்டு போன மட்டும் சொல்லாத. நீ இன்னும் பாட்டியை பத்தி முழுசா புரிஞ்சுக்கல. உன்னை ஒரு நல்ல பொண்ணை ஏத்துக்கிட்டாங்களே தவிர இந்த வீட்டுக்கு மருமகளை வர அளவுக்கு அவங்க ஏத்துக்கவே இல்லை. அதனால இப்படி சொல்றேன். அப்படிங்களா சார்? நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இல்ல பிரீத்தி, உனக்கு பாட்டியை பத்தி முழுசா தெரியாது. மற்ற விஷயத்துல எப்படியோ, ஆனா என் விஷயத்துல அவ்வளவு ஈஸியா இறங்கி வர மாட்டாங்க. அப்படியா? இந்த வீட்ல ஒருத்தையா என்னை ஏத்துக்கிட்டவங்க இந்த பரிகார விஷயத்துல அதையும் தாண்டி வேற லெவல்ல ஏத்துக்கிட்டாங்க. அதான் உனக்கு புரியல. இல்ல பிரீத்தி. ரொம்ப யோசிக்காத, நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். நீ வேணா பாரு, உன் பாட்டியே உன்னை கூப்பிட்டு உன் கையாலேயே உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட வாங்கி எனக்கு பிரசன்ட் பண்ண சொல்றாங்களா இல்லையான்னு. யாரு? என் பாட்டி உனக்கு? அதுவும் என் கையால? சான்ஸே இல்ல. நடந்தா என்ன பண்ணுவ? ஒத்துக்கிறேன், நீ பாட்டி மனசுல இடம் பிடிச்சிட்டானு. நாளைக்கு பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். சும்மா கனவு கண்டுட்டு இருக்காம படுத்து தூங்கு. என்ன படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. எங்கடா படுக்க முடியுது? படுத்தா முதுகெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு. தூங்கவே முடியல. இப்ப என்ன, நீ தூங்கணும் அவ்வளவுதானே? ஆமா. இரு. என்னடா தேடுற? உங்ககிட்ட புடவை இருக்கா? அது எதுக்கு? எங்க இருக்கு? அந்த சூட் கேஸ்ல தான் இருக்கு. இதுல யார் எப்படி படுத்தாலும் தூக்கம் வரும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ரெண்டு பக்கமும் அணைச்ச மாதிரி ஒரு தாயோட அரவணைப்பும் பாதுகாப்பும் இருக்கும். அதனாலதான் பிறந்த குழந்தை கூட இதுல நிம்மதியா தூங்க முடியும். இந்த தூரில படுத்தா உனக்கு கண்டிப்பா தூக்கம் வரும். எந்த பெயினுமே இருக்காது. நான் உட்கார்ந்தா அதை தாங்குமாடா? நீயே குழந்தை மாதிரி தான் இருக்க.
மிஞ்சி போன ஒரு 50 கிலோ இருப்பியா? உன்ன மாதிரி 2 பேர் அதுல ஈஸியா படுத்து தூங்கலாம். வா. படுத்துக்கோ. நான் தான் படுக்க முடியலன்னு சொன்னேன்ல. சரி, ஓகே, உட்கார்ந்து சாஞ்சுக்க. உட்காரு. கடவுளே, நாம பாட்டுக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டோம். ஒருவேளை பாட்டி gift வாங்கி கூடன்னு எதுவும் சொல்லலைன்னா, கடவுளே எப்படியாவது பாட்டி கிட்ட gift வாங்கி கூடன்னு சொல்ல வச்சு என்னை காப்பாத்திரு. ஏய், கண்ணை மூடி தூங்கு. இப்படியே முடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி தூக்கம் வரும்? தூங்கு. தென்னை வைத்து தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. மரக்கிளையில் தொட்டு கட்ட மாமனவன் கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. கொல்லையில தென்னை வைத்து தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. இந்தாங்க. ஏங்க, என்னாச்சு? கோவில்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரே குழப்பமா இருக்கீங்க. பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சது தானே? பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா முடிச்சது அஞ்சனாம்மா இல்ல, அந்த பிரீத்தி பொண்ணு. அம்மாவுக்கு மயக்கம் வந்து பண்ண முடியாம போச்சு. மொத்த பரிகாரத்தையும் முடிச்சு வச்சது அந்த பிரீத்தி தான். அதுதான் உங்க குழப்பத்துக்கு காரணமா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு என்னவோ இந்த பிரீத்தி தான் விக்ரம்க்கு நீங்க தேடுற பொண்ணுன்னு சந்தேகமா இருக்குங்க. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏங்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விக்ரம்க்கு வரப்போற பொண்ண கண்ணுல காட்டுறதுக்கான பரிகாரம் தானே இது. அந்த பரிகாரத்திலேயே இவதான் பொண்ணுன்னு அம்மன் காட்டிடுச்சுங்க. பரிகாரத்தை பண்ணவே அவதான் துணையா இருந்திருக்கா. இதுக்கு மேல என்னங்க சமைக்க வேணும்? எனக்கும் அந்த சந்தேகம்தான். அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுல இருந்து அஞ்சனாமாவுக்கு எல்லா விதத்திலையும் பக்கபலமா இருக்கா. அதான் நானே அந்த பிரீத்தி தான் நாம தேடுற பொண்ணுன்னு சாமி கிட்ட வாக்கு கேட்டு பார்த்தேன். ஆ, ஆனா ஆத்தா எதையுமே உறுதியா சொல்லல. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமாமா, இதுவரைக்கும் தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு பதில் சொல்ற பண்டிதன்னா நான் தான் சொல்றேன். இந்த பிரீத்தி விஷயத்துல என்னால எதையுமே உறுதியா சொல்ல முடியல. எதுக்கு இப்படி போட்டு நீங்க குழம்பிட்டு இருக்கீங்க? பேசாம அஞ்சனாமா கிட்ட விஷயத்த சொல்லி அந்த பிரீத்தி ஜாதகத்தை வாங்கி ஒரு வாட்டி பாத்துட வேண்டியதானே? அதுவும் நல்ல யோசனை தான். நாளைக்கு அஞ்சனாமா கிட்ட பேசி பாக்குறேன். சரிங்க, பாலை குடிச்சிட்டு போய் படுங்க. வணக்கம். வணக்கம் பண்டிதரே. அம்மா, உங்க வேண்டுதலுக்கு அம்மன் வரம் கொடுத்துட்டா. என்ன பண்டிதரே சொல்றீங்க? ஆமாம்மா, நம்ம விக்ரம் தம்பிக்கு எல்லா விதத்திலையும் பொருந்தி போற அதிர்ஷ்ட ஜாதகக்கார பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. பண்டிதரே,
என் குடும்பத்தை காப்பாத்த வர அந்த மகாலட்சுமி யாரு? கோயில்ல தாமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. வாங்க. வீரமாத்தி தாயே, சொல்லி வரம் கொடுக்கிறோமா? நீ சொன்ன வார்த்தை மாறாம காட்டிட்டியே. பார்த்துட்டேன். என் பேரனை கட்டிக்க போற அந்த மகராசியை நான் பார்த்தேன். என் கனவுல அவளை காட்டின மாதிரி எனக்கு நிஜத்திலையும் அவளை காட்டிடுமா? சீக்கிரம் காட்டுமா? அவ என் வீட்டுக்கு வந்து விளக்கேத்தணும் தாயே. அதுக்கு நீதாமா அருள் புரியணும். உன்னாலதாமா முடியும். உன்னாலதான் முடியும். விக்ரம், விக்ரம். பாட்டி. ஐயோ பாட்டி, நீங்க இதுக்கு ஏன் ரூம்க்கு வந்திருக்கீங்க? சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இருக்கட்டும் விக்ரம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் நான் இங்க வந்தேன். ஒரு வேலை பண்றியா? சொல்லுங்க பாட்டி. கடைக்கு போய் நல்ல காஸ்ட்லியான கிஃப்டா, அதுவும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வரணும். அவளுக்கு ஏதாவது செய்யணும். பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க? யாருக்கு என்ன கிஃப்ட்? ஐயோ, நான் உன்கிட்ட மொட்டையா சொல்லிட்டு இருக்கேன் பாரு. அது எனக்கு சந்தோஷத்துல ஒண்ணுமே ஓடல. பிரீத்திக்குப்பா. நீ வேணா பாரு, உன் பாட்டியே உன்னை கூப்பிட்டு உன் கையாலேயே உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட வாங்கி எனக்கு பிரசன்ட் பண்ண சொல்றாங்களா இல்லையான்னு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி காஸ்ட்லியான கிஃப்டா வாங்கிட்டு வா.